எடுத்துக்காட்டு 6.16 இது 11th இந்த மாடல் போட்டிருப்பீங்க. இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. என்ற 4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் என நிறுவுக. ஒரே தளத்தில் அமையும் ஒரு தள வெக்டர் எதுவாக இருந்தாலுமே டெட் வேல்யூ 0ன்னு போடணும். சரியா? இப்போ இது வந்து புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. புள்ளிகள், நிலை வெக்டர் அப்படி கொடுத்தா நம்ம என்ன எழுதணும்? OA, OB, OC, ODன்னு எழுதணும். டைரெக்டாக வெக்டார் கொடுத்தாக்கள்னா ஏ வெக்டார்னு அப்படியே எடுத்து எழுதலாம். ஸோ இங்கே புள்ளிகள் கொடுத்ததுனால இது வந்து OA வெக்டார் போட்டு இது அந்த நம்பர் பக்கத்தில் ஐஜேகே சேர்த்து எழுதணும். இப்போ பாருங்க 6ன்னா 6 ஐ கேப், இது -7 -7 ஜே கேப், கே வந்து 0ன்றதால நாங்கள் எழுதலை. அடுத்து இதுக்கு வந்து ஓபின்னு பேர் கொடுக்கலாம். இப்போ எப்படி எழுதுவீங்க? ஐஜேகே சேர்த்து எழுதுங்க. 16 ஐ கேப் -19 ஜே கேப் -4 கே கேப். அடுத்து இது ஓசி வெக்டார். ஓசி வெக்டாரில் ஐ டேர்ம் வந்து 0ன்னு ஆயிடுச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல வர்றது ஐ, ரெண்டாவதாக வர்றது ஜே, மூணாவதாக வர்றது கே. இப்போ இங்கே ஐ 0 ஆயிடுச்சு, அதை விட்டுடலாம். 3 ஜே எழுதிருப்பாரு, 3 ஜே கேப் -6 கே கேப். அடுத்து ஓடி வெக்டார். ஓடி வெக்டாரில் 2 ஐ கேப் எழுதியிருக்கும், 2 ஐ கேப். அப்புறம் என்ன வரும்? -5 ஜே கேப் +10 கே கேப். இப்போ ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார், ஓடி வெக்டார் எழுதிட்டோம். இப்போ இதிலிருந்து ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏபி வெக்டார்னா இது எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவதாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓபி வெக்டார் -ஓஏ வெக்டார். ஓபி வெக்டார் எங்கே இருக்குது? இது ஒரு பாருங்க, இது எடுத்து வந்து இங்கே எழுதுங்க, தான் ஓபி வெக்டார். அடுத்து -ஓஏ வெக்டார், நான் அப்படியே டைரெக்டாக ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறேன். -ஓஏ வெக்டார்னா இங்கே மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும் இல்லையா? இப்போ -6 ஐ கேப் +7 ஜே கேப் போட்டிருக்கேன். ஏன்னா மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் ஓஏ வெக்டார்னா 6 ஐ கேப் -7 ஜே கேப் வரும். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அதான் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே 16 ஐ கேப்பில் -6 ஐ கேப் போனால் 10 ஐ கேப். அடுத்து -19 ஜே கேப், இங்கே யார் இருக்காங்க? +7 ஜே கேப். அப்போது இது கழிச்சா -12 ஜே கேப். கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இந்த -4 கே கேப் அப்படியே எடுத்து எழுதணும். இப்போ ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஏசி வெக்டார், ஏடி வெக்டார் இதை எழுதணும். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏசி வெக்டார்னா ஓசி வெக்டார் -ஓஏ வெக்டார். ஓசி வெக்டார் இங்கே கண்டுபிடிச்சிரும் பாருங்க. இது எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. ஓசி வெக்டார் -ஓஏ வெக்டார், இதை மைனஸால் பெருக்கி இங்கே எழுதணும். எழுதிருக்கு பாருங்க. -6 ஐ கேப் +7 ஜே கேப். இப்போ இதில் இந்த இடத்துல ஐ இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. ஸோ -6 ஐ கேப் இங்கே எழுதுங்க. 3 ஜே கேப் +7 ஜே கேப் +10 ஜே கேப். அடுத்து கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்குது, -6 கே கேப். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுறீங்க. அதே போல் ஏடி வெக்டார், இது எப்படி எழுதலாம்? ஓடி வெக்டார் -ஓஏ வெக்டார். இந்த ரெண்டு போட்டு கழிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போது ஒரு தளத்தில் அமையும் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ டெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுங்க 3 கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்கள். இதுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எழுதுங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி வெக்டார், ஏசி வெக்டார், ஏடி வெக்டார். இப்போது ஏபி வெக்டார் எங்கே இருக்குது? ஏபி வெக்டார் இங்கே கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்க. இந்த ஒரு பாருங்க, இதோட ஐஜேகே கீழ் எடுத்து இங்கே எழுதணும். புரியுதா? அடுத்து ஏசி வெக்டார். ஏசி வெக்டாரோட ஆன்சர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க. இதோட ஐஜேகே கீழ் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுறீங்க. கரெக்டாக குறி பார்த்து எழுதணும். எங்கேயாவது மைனஸு ப்ளஸ்ஸு விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். அடுத்து ஏடி வெக்டார் இங்கே இருக்குது பாருங்க. ஏடி வெக்டாரோட ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட கீழ் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக விரிவுபடுத்த போகிறோம். இப்போ பாருங்கங்க, இது C1, C2, C3 இல்லையா? எல்லாத்துலேயுமே 2ஆம் வாய்ப்பாடு பொதுவாக இருக்கும். இதுலேயும் 2 பொதுவாக இருக்கும், இதுலேயும் 2 பொதுவாக இருக்கும். ஸோ வெளியில் எடுத்தாச்சு. இதுலேருந்து 2 வெளியில் வந்துட்டா என்னவாகும்? 5. ஸோ 2 வெளியில் போயிட்டா என்னென்ன வருமோ, அதாவது 2ஆல் எதை பெருக்குனா இது வருமோ அந்த நம்பர் எடுத்து இங்கே போடணும். இப்போ இது 3ஐயும் பெருக்குனா 8 வருமா? பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இது எப்பவும் போல் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வச்சு இதை விரிவுபடுத்துங்க. இந்த 8 எழுதுறீங்க, இந்த 5 எழுதுறீங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி இங்கே போடுங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி போடுங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி போடுங்க. 8 இது 2ஐயும் பெருக்குனா 140, இது 2ம் பெருக்குனா -126, இது 2ஐயும் பெருக்குனா -14.
8 இந்த 140 ரெண்டுமே மைனஸில் இருக்கா, பெருக்கும்போது தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். நம்ம வந்து கூட்டுறோம். அப்போ ஒரே மாதிரி குறி இருந்தால் கூட்டிட்டு அந்த குறியை எடுத்து போடணும். அப்போ -140. ஸோ +140 -140 0. 0 கூட 8 பெருனாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ டெட் வேல்யூ 0 வந்துட்டனால therefore 4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் என நிறுவப்பட்டது. அவ்வளோதான் இந்த சம். ஸோ புள்ளிகள் கொடுத்த உடனே கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணணும், OA, OB, OC, ODன்னு எழுதணும். அடுத்து AB, AC, AD கண்டுபிடிக்கணும். இதுக்கு AB வெக்டார், BC வெக்டார், CD வெக்டார் கண்டுபிடிச்சா நீங்கள் டெட் வேல்யூ போட்டிங்கன்னா ஆன்சர் 0 தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.